சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவின் செருப்பாக செயற்படும் சுமந்திரன். மட்டக்களப்பு பொது நூலக பெயர் பலகையினை திரை நீக்கம் செய்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விசனம். சுரேசாலைக்கு தொடரும் தடுப்பு காவல். ஜூலை 1 வரை தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. இலங்கையில் அதிகரிக்கும் பால் மாவின் விலைகள். பால் தேநீர் வகைகளும் அதிகரிப்பு. நீதிமன்ற நடவடிக்கையை எதிர்கொள்ள தயார். விமல் வீரவன்ச தெரிவிப்பு. சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் இடைநிறுத்தம். தமிழ்நாடு அரசு உத்தரவு. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட விமான தாக்குதல். 21 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்ட பொது நூலகம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்ட நிலையில் பெயர் பலகையினை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் திறந்து வைத்தமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பயணம் மேற்கொண்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள மட்டக்களப்பு பொது நூலகத்தினை மக்கள் பாவனைக்காக திறந்து வைத்துள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவம்பாக்கியநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நூலகத்தின் நினைவு கல்லை ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் திறந்து வைத்துள்ளார். 345 மில்லியன் ரூபாய் செலவில் மத்திய மற்றும் மாகாண அரசுகளின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நவீன வசதிகளை உள்ளடக்கி 3 மாடியில் இந்த நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. தடைப்பட்டிருந்த இந்த நூலகத்தின் நிர்மாண பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்தமையிட்டு மகிழ்ச்சியடைவதாக ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். அத்துடன் பொது நூலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமும் ஜனாதிபதியினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த புதிய நூலக கட்டிடத்தில் சிறுவர்களுக்கான விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அறிவை வழங்குவதற்காக தனியான ஒரு பிரிவும் நிறுவப்பட்டுள்ளது. நாட்டில் வாசிப்பு கலாச்சாரம் குறைந்து வரும் நிலையில் தமிழ் மக்கள் வாசிப்பதில் காட்டி வரும் ஆர்வம் பாராட்டத்தக்கது என குறிப்பிட்ட ஜனாதிபதி நூலகம் ஒன்றை துறப்பது சிறைச்சாலையின் தேவை இல்லாமல் செய்வதற்கு சமம் என கூறினார். பொது நூலகத்தின் கட்டிடத்தை திறந்து வைப்பதன் மூலம் தமிழ் மக்களின் புத்தக வாசிப்பு கலாச்சாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு ஊக்கமளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு பொது நூலகத்தின் புதிய கட்டிடத்தை பார்வையிட்ட ஜனாதிபதி மாநகர சபை ஊழியர்களுடன் சுமூகமான கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன்போது மாநகர சபையின் முதல்வரினால் ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் ஜனாதிபதியினால் நூலக வளாகத்தில் மரக்கன்று ஒன்றும் நாட்டப்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு பொது நூலக திறப்பு விழாவில் கருத்து வெளியிட்ட எம்.ஏ. சுமந்திரன் தமிழரசு கட்சியின் ஆளுகைக்கு உட்பட்ட மட்டக்களப்பு மாநகர சபையின் பொது நூலகத்தின் பெயர் பலகையை தன்னை திரைநீக்கம் செய்ய அழைத்தது போன்று அர்த்தமுள்ள அதிகார பரவலாக்கத்தையும் ஜனாதிபதி உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடமிருந்து கிடைக்கும் வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் தமிழ் தேசியத்தின் இருப்பை இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் திட்டமிட்டு அளித்து வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. அனுரகுமார திசாநாயக்கவிடமிருந்து மேலும் சலுகைகளை பெறும் நோக்கில் கால் செருப்பு போல் சுமந்திரன் செயற்படுவதாகவும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் பொது நூலக பெயர் பலகையினை திறந்து வைத்தமை தொடர்பில் ஐபிசி தமிழ் செய்தி பிரிவுக்கு பிரத்யேகமாக வழங்கிய செவ்வியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களுக்கு இந்த தமிழ் தேசியத்தினுடைய இருப்பை அளிப்பதற்காக சுமந்திரன் கடந்த 17 வருடங்களாக தொடர்ந்து செய்து வருகின்ற செயல்பாடுகளினுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த செயல்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறான இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்து தமிழ் மக்களை ஏமாற்றி, தமிழ் மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி பேரினவாதிகள் தங்களுடைய கட்சிகளுக்குள் அந்த வாக்குகளை கொண்டு செல்வதற்கு சுமந்திரன் கடந்த காலத்திலும் துணை போயிருக்கிறார். ரணில் மைத்திரி கால பகுதியிலும் ரணில் விக்ரமசிங்கவோடும் மைத்திரியோடும் சேர்ந்து
பல விடயங்களை அபிவிருத்திகளை செய்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம் என்ற பெயரிலே அந்த பேரினவாதிகளை தமிழ் மக்கள் நிராகரித்து வந்த அந்த பேரினவாதிகளை மக்கள் மத்தியிலே அழைத்து சென்று அவர்களை ஒரு நல்ல தலைவர்கள் போன்று காட்டி மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்கின்ற செயல்பாடுகளை கடந்த காலங்களிலும் செய்திருந்தார்கள். இப்பொழுது அவர் தமிழ் மக்களால் இவருடைய இந்த துரோகங்கள் இனங்காணப்பட்டு தமிழ் மக்கள் தோற்கடித்திருந்தாலும் கூட செயலாளர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இன்னமும் அவர் இந்த செயல்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவரோடு சேர்ந்து சாணக்கியனும் அந்த துரோகத்தனமான செயல்பாடுகளுக்கு துணை போய் கொண்டிருக்கின்றார். நிலையிலே இந்த இனவாதியோடு சேர்ந்து அதைவிட இனப்படுகொலைக்குள்ளான தமிழ் மக்களுக்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை, ஒரு சர்வதேச விசாரணை வரவில்லை. அவ்வாறான ஒரு விசாரணை ஒன்று வருவதற்கு தொடர்ந்து அனுரகுமார திசாநாயக்க இடையூறாக இருந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அந்த இனவாத முகத்தை மறைத்து வெள்ளை பூசுவதற்காக சுமந்திரன் அவர்கள் இவ்வாறான ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். இதிலே சுமந்திரனுக்கு முதலே சுமந்திரனே ஒரு கதையை சொல்லியிருந்தார். அனுரகுமார திசாநாயக்கா பிரதமராக்குவது பற்றி கூட தன்னோடு கதை திருந்தவர் என்று சொல்லுவாங்க. இப்படி அற்ப எலும்பு துண்டு சலுகைகளுக்காக அனுரவின் காலடியிலே கிடக்கிற சுமந்திரன் அவர்கள் இன்று தமிழ் தேசியத்தோடு உறுதியாக இருக்கிற கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்கள் மத்தியிலும் குழப்பங்களை ஏற்படுத்தி இந்த பேரினவாதத்தினுடைய கால்களிலே விழுத்துவதற்கான ஒரு சதியாகத்தான் இந்த நிகழ்வில் இவர் கலந்து கொண்டிருக்கிறார். இலங்கையில் கடந்த காலத்தை போன்று மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். முழு நாடும் ஒன்றாக என்னும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ரூபாய்க்கு நிகராக அமெரிக்க டாலர் அதிகரித்துள்ளமையினால் எமது பொருளாதாரத்தில் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது. எமது முக்கியமான வருமான வழியான சுற்றுலாத்துறை காணப்படுகிறது. கடந்த வருட ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருட ஏப்ரலில் 29% சுற்றுலாத்துறை வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ளது. உலகளாவிய பிரச்சினை காரணமாக நாட்டின் ஏற்றுமதியிலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதேபோல இலங்கையர்களால் வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணம் குறைவடைந்துள்ளது. இவை டாலரின் பற்றாக்குறையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் ரூபாவின் இந்த வீழ்ச்சி காரணமாக எரிபொருளுக்கான ஒதுக்கமும் பாரிய அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. எரிபொருள் இறக்குமதிக்காக கடந்த பிப்ரவரி மாதம் 98 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவு ஏற்பட்டிருந்தது. மார்ச் மாதத்தில் எரிபொருள் இறக்குமதிக்கான செலவினம் 216 மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்தது. ஏப்ரலில் 368 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் கடந்த மே மாதத்தில் 522 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் அதிகரித்தது. எனவே மாதம் ஒன்றுக்கு எரிபொருள் இறக்குமதி செலவினம் 500 மில்லியன் அமெரிக்க டாலரால் அதிகரித்துள்ளது. இது எமது ரூபாவின் வீழ்ச்சியையும் டாலருக்கான கேள்வியையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்போது சர்வதேச நாணய நிதியத்துடன் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் மீளாய்வை முன்னெடுத்து வருகிறோம். இதில் அரசாங்கமும் தற்போது யோசனையை அதற்கு முன்வைத்துள்ளது. இதனால் குறுகிய காலத்திற்கு எரிபொருள் பயன்பாட்டை மட்டுப்படுத்த வேண்டும். இறக்குமதி செலவினத்தையும் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். டாலர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க சகல பிரஜைகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ள நிலையில் இன்று நள்ளிரவு முதல் பால் தேநீரின் விலை 5 ரூபாவினால் உயர்த்த அகில இலங்கை உணவகம் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இன்று முதல் இறக்குமதி செய்யப்படும் 400 கிலோகிராம் பால்மா பொதியின் விலை 50 ரூபாவினாலும் 1 கிலோகிராம் பால்மா பொதியின் விலை 125 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சந்தை நிலைமைகள் மற்றும் நாணய மாற்று வீத நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அடுத்த வாரத்துக்குள் புதிய விலைகளின் கீழ் சந்தைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாக்கள் விநியோகிக்கப்படும் என்றும் தற்போது சந்தையில் உள்ள எந்தவொரு இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவின் விலையும் அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும் பால்மா இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ரூபாயின் பெறுமதி குறைவடைந்து டாலரின் விலையை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதனால் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் எதிர்காலத்தில் அதிகரிக்கக்கூடும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் உணவகம் மற்றும் தேநீர் விற்பனை நிலைய உரிமையாளர்கள் எதிர்கொள்ளும் செலவுகளை ஈடு செய்யும் வகையில் இன்று நள்ளிரவு முதல் பால் தேநீரின் விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்படவுள்ளது. போர் வீரர்கள் நினைவிடத்திற்கு அருகில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக எந்தவொரு நீதிமன்ற நடவடிக்கையும் எதிர்கொள்ள தான் தயாராக இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வழக்கு விசாரணை சென்று வெளியேறும்போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். போர் வீரர்களை நினைவுகூர்ந்து மலரஞ்சலி செலுத்தி
அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு எடுத்த முயற்சிக்கு காவல்துறையினர் தடை ஏற்படுத்துகின்றார்கள் என்றால் அத்தகையதொரு வழக்கை எதிர்கொள்ள தான் எந்த வகையிலும் தயங்க மாட்டேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். போர் வீரர்கள் நினைவிடத்துக்கு அருகில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக வழக்கு தொடுக்கப்படுமா என ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அவர் இதனை கூறினார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இன்றைய தினம் மட்டக்களப்பிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் இன்றைய தினம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதன்போது விசாரணைகளுக்காக மண்முனை தென்னெருவில் பற்று, போரதீவு பற்று, மண்முனை தென்மேற்கு மற்றும் மண்முனை பற்று ஆகிய பிரதேசங்களில் இருந்து காணாமல் போனவர்களின் உறவினர்கள் 40 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஆணையாளர் கிருஷ்ணமூர்த்தி, குழுத்தலைவர் விமலநாதன், பிராந்திய இணைப்பாளர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டு விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். ஸ்ரீலங்கா அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலேயை எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக சுரேஷ் சலே கடந்த பிப்ரவரி மாதம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இன்று நீதிமன்றத்தில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போதே வழக்கு மீண்டும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் வரை சந்தேக நபரான சுரேஷ் சலேவை தடுப்பு காவலில் வைத்து அன்றைய தினம் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன உத்தரவு பிறப்பித்துள்ளார். இலங்கையில் மீண்டும் யுத்தம் ஒன்று ஏற்படாத வகையிலும் பயங்கரவாத சூழலொன்று உருவாகாத வகையில் நாட்டில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வளாகத்திற்கு முன்பாக காணப்படும் படைவீரர் நினைவு தூபியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிலையான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டுமென ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மீண்டும் இத்தகைய யுத்தம் ஒன்று உருவாகாத வகையிலும் பயங்கரவாத குழு ஒன்று உருவாகாத வகையிலும் நாட்டில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் நல்லிணக்க முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறினார். அத்துடன் ஒருமைப்பாடு, இறையாண்மை மற்றும் ஆட்புல ஒருமைப்பாடுகளை பேணி காத்து நாட்டை சௌபாக்கியம் நோக்கி அழைத்துச் செல்வது அனைவரினதும் பொறுப்பு என அவர் கூறினார். திமுகவினரை கடுமையாக விமர்சித்து வந்த பிரபல வலையொலி பதிவாளரான சவுக்கு சங்கர் மீது பிறப்பிக்கப்பட்டிருந்த குண்டர் தடுப்புச் சட்டத்தை தமிழ்நாடு அரசு இடைநிறுத்தி உத்தரவிட்டுள்ளது. பிரபல வலையொலி பதிவாளரான சவுக்கு சங்கர் மீது தொடுக்கப்பட்ட தொடர்ச்சியான அவதூறு வழக்குகள் மற்றும் முந்தைய வழக்குகளின் அடிப்படையில் அவரை குண்டர் சட்டத்தில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து சவுக்கு சங்கர் புழல் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சவுக்கு சங்கர் மீது பிறப்பிக்கப்பட்டிருந்த குண்டர் தடுப்புச் சட்டத்தை தமிழ்நாடு அரசு இடைநிறுத்தி உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் வேறு வழக்குகள் எதுவுமில்லை என்றால் அவர் உடனடியாக சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னரும் 2024ஆம் ஆண்டு அவர் மீது பதியப்பட்ட குண்டர் சட்டங்களை சென்னை உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இடைநிறுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட விமான தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டின் சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. டெய்ர் ஹானூன் அல் நக்ர் நகரில் உள்ள ஒரு வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 குழந்தைகள் 3 பெண்கள் உட்பட 12 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. எனினும் இஸ்ரேலிய ராணுவம் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கவில்லை. ஈரான் ஆதரவு ஆயுத குழுவான ஹிஸ்புல்லாவை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுரவின் செருப்பாக செயற்படும் சுமந்திரன். மட்டக்களப்பு பொது நூலக பெயர் பலகையினை திரை நீக்கம் செய்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விசனம். சுரேசாலைக்கு தொடரும் தடுப்பு காவல். ஜூலை 1ஆம் தேதி வரை தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. இலங்கையில் அதிகரிக்கும் பால் மாவின் விலைகள். பால் தேநீர் வகைகளும் அதிகரிப்பு.
நீதிமன்ற நடவடிக்கையை எதிர்கொள்ள தயார் விமல் வீரவன்ச தெரிவிப்பு. சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் இடைநிறுத்தம், தமிழ்நாடு அரசு உத்தரவு. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட விமான தாக்குதல், 21 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.